வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வந்து ஜாயின்ங்கிற ஆப்ரேஷன் அண்ட் செட் ஆப்ரேஷன். இந்த ஜாயின்ங்கிற ஆப்ரேஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை மோர் தேன் ஒன் டேபிள்ல இருந்து எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஜாயின்ங்கிற ஆப்ரேஷனை யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, யூ மைட் ஹவ் வாண்டட் டு எக்ஸ்ட்ராக்ட் காலம்ஸ் ஃப்ரம் மோர் தேன் ஒன் டேபிள். ஸோ மோர் தென் ஒன் டேபிளில் உள்ள காலம் டேட்டாவை நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து ஜாயின் ஆப்ரேஷன். இந்த ஜாயின்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து செட் ஆப்ரேஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா, குரூப் ஆஃப் ரெக்கார்ட் கம் ஃப்ரம் மல்டிபிள் ரிலேஷன் ஆர் டேபிள். ஸோ மல்டிபிள் ரிலேஷன் ஆர் டேபிள்ல இருந்து வர்றதுக்கு இது. டு ஃபைண்ட் காமன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டூ ரிலேஷன் அண்ட் ஸோ த்ரீ வேஸ் அதுக்கெல்லாம் இந்த ஜாயின் யூஸ் ஆகும். ஒன்று வந்து அதாவது எக்ஸ்ட்ராக்ட் காலம்ஸ் ஃப்ரம் மோர் தென் ஒன் டேபிள் அண்ட் குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் மல்டிபிள் ரிலேஷன்ஸ் அண்ட் காமன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டூ ரிலேஷன். இப்போ நம்ம வந்து 2 டேபிள் வச்சிருக்கிறோம், அந்த 2 டேபிள்ல காமன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வர்றதுக்கெல்லாம் இந்த ஜாயின் யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்து நான் சொன்னேன், இதுல வந்து செட் யூஸ் பண்ணலாம். செட்ல வந்து நமக்கு யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ்க்கு இன்னொரு இது வந்து எக்ஸப்ட்னு ஒன்று இருக்குது, அதையும் நாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 2 வே இருக்கு. ஒன்று வந்து ஜாயின்ங்கிற ஒரு ஆப்ரேஷன், அடுத்தது செட் ஆப்ரேஷன். செட் ஆப்ரேஷன்ல யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ்க்கு இன்னொரு இது வந்து எக்ஸப்ட் இருக்குது. ஸோ இப்போ MySQL வந்து இப்போ MariaDBல எக்ஸப்ட் தான் யூஸ் பண்றாங்க மைனஸ்க்கு பதிலாக. நாம அதை வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து இந்த 2 டேபிள வந்து கமா போட்டு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் போட்டா இது வந்து ஆக்சுவலா அன்ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின் ஆர் கார்டீசியன் ப்ராடக்ட். அன்ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின் ஆர் கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட்னா இப்போ இஎம்பில 1, 2, 3 ரெக்கார்ட் இருக்குன்னா, இப்போ டிபார்ட்மெண்ட்லயும் அதே போல 2 ரெக்கார்ட் T1 T2 இருக்குன்னா என்ன பண்ணணும்னா E1 T1 E1 E1 T2, ரைட்? ஸோ E2 T1 E2 T2 and E3 T1 and E3 T2. ஸோ இது 3, இது 2. ஸோ 3 into 2 டோட்டலி 6 ரெக்கார்ட்ஸ் வரும், 6 ரிலேஷன்ஸ் வந்துடும். 6 ரிலேஷன்ஸும் இந்த மாதிரி வர்றது வந்து இது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட். So this is actually unrestricted join, that also called Cartesian product. So இப்போ select star from EMBL and department போட்டா நமக்கு வந்து EMBLல இந்த 3 ரெக்கார்டும், டிபார்ட்மெண்ட்ல இந்த 2 ரெக்கார்டு இருந்தா இப்போ வந்து இந்த டோட்டல் ரெக்கார்ட்ஸை நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதுல உள்ள காலம், இதுல உள்ள காலம், ஸோ இதுக்குரிய காலம், இதுக்குரிய காலம், இந்த மாதிரி காலம் வரும். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை வந்து ஃபில் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின்னா என்னன்னா, இப்போ வந்து 2 டேபிள்ல ஏதாவது ஒரு காலம் அல்ல 2 காலம் வந்து ரிலேட்டடா இருக்கும். ஸோ இந்த காலமும் இந்த டேபிள்ல ஒரு காலமும் அந்த டேபிள்ல ஒரு காலமும் ரிலேட்டடா இருந்தா அந்த காலத்தை வச்சு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிஷன் ஆட் பண்ணி நமக்கு வந்து இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் இல்லாம ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின். இது வந்து அன்கண்டிஷனல், ஸோ இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட். ஸோ வி ஆர் புட்டிங் சம் கண்டிஷன் டு ஜாயின் பிட்வீன் த 2 டேபிள் வித் காமன் காலம்ஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின் இது வந்து கண்டிஷன் போட்டோம்னா வில் பி நோ லாங்கர் பி கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட் இல்லாம நம்ம கண்டிஷன் வந்துடும். அதை நம்ம என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெக்கார்டு இந்த மாதிரி இருக்கு. ஸோ எம்ப்ளாயி ரெக்கார்டு, ஸோ இப்போ வந்து ஒரு 14 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 14 ரெக்கார்ட்ஸ்ல இங்க டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்குது. இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் நேம், அது எந்த பிளேஸ்ல இருக்குங்கிறது டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொகேஷன். இப்போ நம்ம வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டோம்னா இதுல 14 into 6 என்ட்ரி வரும். இங்க வந்து
இங்க வந்து என்ன ஆகும்னா 14 into 6 என்ட்ரி ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட். நான் இப்போ வந்து கண்டிஷன் போட போறேன். ஐ நீட் டேட்டா அனூப் ஒர்க்கிங் பிளேஸ். இப்போ பாத்தீங்கன்னா அனூப் ரெக்கார்டை கொண்டு வந்தோம்னா அனூப் வந்து என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா அனூப்ல ஒரு ரெக்கார்டு அனூப் வந்து கிளார்க்கு இந்த நம்பர்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அனூப் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். ஸோ இது வந்து என்னது எம்ப்ளாயி ரெக்கார்ட்ல வந்து அனூப். இப்போ இந்த அனூப்போட டிபார்ட்மெண்ட் வந்து 20. ஸோ அனூப்போட டிபார்ட்மெண்ட் 20 அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். அது எங்க இருக்குது? லொகேஷன் சென்னை. இப்போ எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த அனூப்போட ஒர்க்கிங் பிளேஸ் வந்து சென்னைன்னு வேணும். அப்போ இந்த டேபிள இது 20 தான் கொடுக்கும். அந்த 20 அது கரஸ்பாண்டிங் 20 இங்க நமக்கு வந்து ரிசர்ச். ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் என்ன போடணும்னா இந்த எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் நம்பரும் இந்த டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் நம்பரும் சேமா இருக்கணும். அதே நேரத்துல அந்த எம்ப்ளாயி நேம் வந்து என்னவா இருக்கணும்? அனூப்பா இருக்கணும். அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிரும்? அனூப் சென்னைன்னு கிடைச்சிரும். அப்ப நம்ம எப்படி கொரி எழுதுறோம்னா இந்த ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுறோம். எப்படி எழுதுறோம்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வேண்டியது அந்த எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள எம்ப்ளாயி நேம், அது வந்து நமக்கு அனூப். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் உள்ள லொகேஷன், இந்த ரெண்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். எந்த ரெண்டு டேபிள்ல நம்ம வந்து இது பண்றோம்? எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம கண்டிஷன் உள்ள கொண்டு வந்துடும். அப்போ வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின் ஆயிடுது. எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி நேம் வந்து அனூப்பா இருக்கணும். அதே நேரத்துல எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் நம்பரும் டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் நம்பரும் சேமா இருக்கணும். அப்படி சேமா இருக்கணும். அப்போ வந்து அந்த 20 இங்க மேட்ச் ஆகுது. 20 இதுவும் 20 இது மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுறது ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வரும். அந்த ஒரே ஒரு ரெக்கார்ட்ல. ஸோ இந்த அனுப்புக்கு வந்து எல்லா என்ட்ரியும் இருக்கும். ஆனா நமக்கு வந்து 20 தான் மேட்ச் ஆகும். அந்த மேட்ச் மட்டும் எடுத்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிரும். அனூப் ஒர்க்கிங் பிளேசஸ் சென்னைன்னு சொல்லி நமக்கு வந்துடும். ரைட். இப்போ வந்து இது வந்து என்னன்னா கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டு கண்டிஷன் போட்டோம். இப்போ நம்ம அதே இதை நம்ம வந்து சிம்பிளா வந்து நம்ம எழுதலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுல அடுத்து ஒரு பொறி என்னன்னா எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் வேற எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ இது வந்து எல்லா எம்ப்ளாயிக்குரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். இங்க வந்து பாருங்க, இது எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் நம்பர், இது வந்து ஆக்சுவலா டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் நம்பர். இது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து வந்தது, இது வந்து எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து வந்தது. இந்த டேபிள்ல இருந்து வந்தது டிபார்ட்மெண்ட் நம்பர், இந்த டேபிள்ல இருந்து வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர். ரெண்டும் மேட்ச் ஆன இடம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை வந்து ரெண்டு டேபிளும் வந்து நமக்கு கிடைச்சது. இதுவும் கார்டீசியன் ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கோம் கண்டிஷனோட. ஸோ திஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின். இங்க வந்து நம்ம அனுப்பும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் கேட்கல. ஸோ எல்லா பர்சனுக்கும் இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ நம்ம வந்து கண்டிஷன் வந்து நம்ம அனுப்பும் போட்டோம்னா அனுப்பும் வந்துருப்போம். இப்போ நமக்கு வந்து இதுல வந்து இது ரிடண்டன். ரெண்டு காலம் வந்து ரிடண்ட். நமக்கு என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு காலம் தேவையில்லாம ரிடண்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிஸ்பிளேல நம்ம வந்து என்ன செஞ்சிடும், நம்ம காலம் டிஸ்பிளேல ஒண்ணு குறைச்சிடலாம். எப்படி குறைக்கலாம்? எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள எல்லா காலமும் வேணும். டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷனும் இருந்தா போதும். டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிபார்ட்மெண்ட் நம்பர் தேவையில்லை. அது வந்து ரிடண்டன். ஸோ அப்போ அந்த ஒரு காலத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? குறைச்சிடலாம். ஸோ அது வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் சேஞ்சஸ். இங்க வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டோம். இங்க வந்து என்ன பண்றோம்? எம்ப்ளாயி ஸ்டார் போட்டோம். எம்ப்ளாயி வந்து எல்லா காலமும் வேணும். டிபார்ட்மெண்ட்ல வந்து டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷன் ரெண்டு காலம் இருந்தா போதும். இந்த காலம் நமக்கு வேண்டாம், இந்த காலத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னா அந்த மாதிரி. இப்போ இந்த செகண்ட் கொரியில பாத்தீங்கன்னா இந்த காலம் இல்லை. இது எப்படி இதாயிடுச்சு? நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே பண்ணும்போது எம்ப்ளாயோட ஆல் காலம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் லொகேஷன் மட்டும் தான். இங்க வந்து டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன், இந்த ஆல் காலம் வந்துச்சு. இதுல ரெண்டு காலம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். மற்றபடி கொரியல்லாம் ஒண்ணுதான். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்து இது ஒரு இப்போ வந்து என்னன்னா இந்த எந்தெந்த காலம் வந்து காமனா இருக்கோ அதுக்கெல்லாம் நேம் வந்து குவாலிஃபைடு
ஃபீல்டு நேம் எது எதெல்லாம் காமனா வச்சு நம்ம எடுக்க முடியுமோ அந்த ஃபீல்டுக்கு வந்து நேம் வந்து என்னன்னா குவாலிஃபைட் ஃபீல்டு நேம். குவாலிஃபைட் ஃபீல்டு நேம், குவாலிஃபைட் ஃபீல்டு நேம், ரைட். இப்போ இது வந்து குவாலிஃபைட் ஃபீல்ட் நேம் எதுனா இங்க வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து குவாலிஃபைட் ஃபீல்ட் நேம். ஏன்னா எம்ப்ளாயிலையும் இருக்குது அஸ் வெல் அஸ் இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளையும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ல லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கண்டிஷன் தான் இருக்கணுங்க இல்லை, நிறைய மல்டிபிள் கண்டிஷன் இருந்தா நம்ம வந்து நாட் அண்ட் ஆர் ஈக்குவல் நம்ம அது எல்லாமே பார்த்தோம். அந்த வேர் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். வேர் கிளாஸ்ல உள்ள நாட் அண்ட் ஆர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன வேணாலும் நம்ம வந்து அதுல போட்டுக்கலாம். அது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த நாம லாஜிக் எழுதணும், வேர்ல நாம லாஜிக் எழுதணும். இப்போ அடுத்து ஒண்ணு பாரு, இந்த இந்த இதுல வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, நான் வந்து இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியல. சரி, இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க நாம டிஸ்பிளே பண்றது வந்து நம்ம தேவையான காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ண போறோம். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும், எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் நெக்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நம்பர் வரணும், அப்புறம் வந்து எம்ப்ளாயி நேம் வரணும், அப்புறம் வந்து அவரோட ஜாப் வேணும், அவரோட சேலரி வேணும். ஸோ இந்த ஃபீல்டு வேணும்னு சொன்னா அந்த ஃபீல்டை நம்ம அங்கே எழுதிடுறோம். அங்கங்க எழுதிட்டோன்னா இந்த ஃபீல்டு கரஸ்பாண்டிங் ஃபீல்டு வந்துட போகுது. ரைட். இப்போ நமக்கு வந்து ஒரு எந்தெந்த டேபிள் இருந்தெல்லாம் எடுக்கணும், எம்ப்ளாயி டேபிள் அஸ் வெல் அஸ் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டாச்சு. பட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் நம்பரும் டிபார்ட்மெண்ட் நம்பரும் சேமா இருக்கிற ரெக்கார்டுக்கு மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டர் பை எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் எம்ப்ளாயி நம்பர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. ஏ அது அல்பபெடிக் ஆர்டர்ல ஏ அக்கௌண்டிங், தென் அப்புறம் வந்து ரிசர்ச் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அப்புறம் வந்து சேல்ஸ். இது வந்து எது மூலமா வருது, இந்த ஆர்டர் பை எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 10 10 10 20 20 20 20, அப்புறம் இது வந்து ஓகே. இப்போ அடுத்தப்புல ஆர்டர் வந்து எம்ப்ளாயி நம்பர். ஸோ எம்ப்ளாயி நம்பர் வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங்ல இந்த மூணும் என்ன ஆர்டர்ல இருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அதே போது இந்த ரிசர்ச்ல இந்த 4 இந்த 5 அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அதுக்கப்புறம் இதுல உள்ளது இது அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் நம்பரை வச்சு ஒரு அசெண்டிங், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி நம்பரை வச்சு அசெண்டிங். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் அல்பபெடிக் ஆர்டர்ல இருக்குது, தென் இங்க வந்து எம்ப்ளாயி நம்பரும் என்ன பண்ணுவோம் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இந்த மாதிரி பண்றதுக்கு இந்த பொரிய நாம இப்படி எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேபிள்ல இருந்து எடுக்கிறோம். கண்டிஷன்ஸ் வந்து இந்த ரெண்டும் சேமா இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஆர்டர்ல நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆர்டர் அண்ட் தென் எம்ப்ளாயி. ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் எல்லாம் ஒரு குரூப் பண்ணி ஆர்டர் பண்ணிடுறோம். ஸோ ஹியர் இந்த குரூப்ல ஆர்டர் பையே வந்து என்ன பண்ணுவோம் மறுபடியும் அடுத்து 2 ஆர்டர் இருக்கு. ஸோ வி ஆர் ஹேவிங் நவ். இதே போல இப்போ இதுல நான் வெறும் சேல்ஸை மட்டும் தான் நான் எடுத்துக்கணும், வேற எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ கண்டிஷன் போடுறேன், அந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து சேல்ஸ், அதுக்குள்ள இது மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். முன்னாடி உள்ள குறிக்கு சேஞ்ச் வந்து இந்த ஒரு கண்டிஷனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன், அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் சேல்ஸ். அப்போ சேல்ஸ் பார்ட் மட்டும் எனக்கு இந்த பார்ட் மட்டும் தான் வேணும், எனக்கு மற்ற பார்ட் எல்லாம் வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே பண்ணிட்டு இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்றோம் டிஸ்பிளே பண்ணதுக்கு கொரிய வந்து நம்ம இன்னொரு கண்டிஷன் போடுறோம். இந்த கண்டிஷன் அதோட சேர்த்து இந்த கண்டிஷனும் வேணும், சேல்ஸ் மட்டும் வேணும். அப்போ சேல்ஸ் மட்டும் தான் இங்க பிரிண்ட் ஆகும், இந்த சேல்ஸ் குரூப் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி இந்த ரெக்கார்டுங்க எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு கொரி வந்து இந்த கொரியில என்ன ஆடிட்டிவ் பண்ண வேண்டி இருக்குது, இந்த ஒரே ஒரு ஆடிட்டிவ் தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு ஆடிட்டிவ் தான் நம்ம நினைச்சிடணும் முன்னாடி உள்ள கொரிக்கு நாம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு சேல்ஸை மட்டும் கொடுத்துரும். அடுத்து உள்ள கொரியில பாத்தீங்கன்னா அந்த சேல்ஸ்லயும் இன்னொரு கண்டிஷன் நான் போடுறேன், அண்ட் சேலரி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1500. ஸோ இப்போ வந்து 1500க்கு மேல இருக்குது இதெல்லாம், இதுவும் 1500 அண்ட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மூணும் நிச்சயம் மட்டும் பிரிண்ட் ஆகும்.
பார்த்தீங்களா, இந்த 3 ரெக்கார்டை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது நான் இன்னொரு நியூ டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள்ல வந்து என்னன்னா, நான் வந்து சேலரி கிரேடு அப்படின்னு சேலரி கிரேட். ஸோ இங்க வந்து கிரேடு சேலரி, அதில் சேலரியில் ஹை சேலரி லோ சேலரி இந்த 2 கேட்டகரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள்ல அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணணும், அப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தல டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ ஹியர் நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கிரேட் சேலரி. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேலரி கிரேடு. ஸோ சேலரி கிரேடு இந்த கிரேடு சேலரி இங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே என்னென்ன டேபிள் இருந்து எடுத்திருக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், சேலரி கிரேட். எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், சேலரி கிரேட். இந்த சேலரி கிரேட்ல வந்து நம்ம இப்போ இந்த கேஸ்ல நமக்கு வந்து என்னன்னா இங்க ஒரு இந்த டேபிளை நம்ம யூஸ் பண்றோம். இந்த டேபிளை யூஸ் பண்ணி கண்டிஷன் போடுறோம். எப்படி பண்ணி கண்டிஷன் போடுறோம்னா, இப்போ இந்த சேலரி கிரேட்ல உள்ள கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து இங்கே எடுத்துட்டு வரோம். எப்படி சொல்லியிருக்கோம்னா, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் டிப்ளாய் நம்பர் அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து சேல்ஸா இருக்கணும். அதே நேரத்துல சேலரி பெட்வீன் லோ சேலரி அண்ட் ஹை சேலரி ஆர்டர் பை எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் எம்ப்ளாயி நேம். இது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இது கிரேட் நம்ம வந்து இது பண்றதுக்கு இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா பெட்வீன் ஹை லோ சேலரி அண்ட் ஹை சேலரி ஆர்டர் பை எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல நமக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னா 1000. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து 1600, right? 1600. Here now you see this one first sales la and salary between high low salary order by employee department number and employee name. So இந்த ஆர்டர்ல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குன்னா இப்போ பாருங்க முன்னாடி உள்ளது salary. So in the sales department, 1600, 1250, 1500, and 950. இதுல வந்து ஆக்சுவலா இவங்களோட கிரேட் வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை சேலரி லோ சேலரி பை சேலரி பிட்வீன் ஹை சேலரி அண்ட் லோ சேலரி பை இது. இதனால இது என்ன யூஸ் இருக்குங்க, salary between high salary and low salary. So salary grade இங்க வந்து நம்ம வந்து கிரேட் ஆக்சுவலா டிஸ்பிளே பண்ணிருக்கணும். டிஸ்பிளே பண்ணாதான் அது யூஸ் ஆயிருக்கும். இங்க டிஸ்பிளே பண்ணல. இதுதான் இம்பார்ட்டன்ட் கொரி நமக்கு தேவையானது. நம்ம வந்து இவங்கள என்னென்ன கிரேடுன்னு சொல்லி பிக்ஸ் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம்னா இந்த கிரேடுக்கான கிரைட்டேரியாவை ஒரு டேபிளா வச்சுக்கிறேன். இப்போ நீங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா இதுல எடுத்துக்கங்க. இங்க கிரேடு வந்து கிரேடு 1 வந்து between 700 and 1200. கிரேட் 2 வந்து 1200 and 1400. தென் 3 வந்து 1401 to 2000. தென் 2000 to 3000 வந்து 1 to 3000 வந்து கிரேட் 4. அப்புறம் 3001 to 990 வந்து கிரேட் 5. இப்போ வந்து இந்த கிரேடை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம டேபிளுக்கு கொண்டு வர போறோம். அதுதான் கொரி. அதுக்கு முன்னாடி உள்ள கொரியெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். அந்த கொரியெல்லாம் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த கொரியை மட்டும் பாருங்க. இந்த கொரியில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கிரேட் வந்து எப்படி பிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரேட் 1 2 3 4 5, ரைட். ஸோ இந்த கிரேட் வந்து ரேஞ்ச் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ 1 வந்து என்னது, இது 800 வந்து கிரேட் 1. ஏன்னா இது வந்து 700ல இருந்து 1000 வரை இருக்கா. 700ல இருந்து கிரேட் ஃபர்ஸ்ட் கிரேட் பாரு. ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து 700 வந்து 1200.
700 to 1200. 1200 ನಾವು grade 1 வச்சுப்போம். 1201 to 1400. 1401 to 2000. அப்புறம் 2001 to 3000. And 3000 to 3001 to 999 something we are having. அதெல்லாம் வந்து நான் grade 5 வச்சிருப்போம். அது வந்து இந்த டேபிள்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு இந்த டேபிள்ல இருந்து நாம எடுத்திருக்கோம். ரைட்? ஸோ இந்த டேபிள் இது ஒரு டேபிளாவே நம்ம எடுத்துக்கிட்டோம். கிரேடு வந்து லோ சேலரி எவ்வளவு இருக்கணும், ஹை சேலரி. இந்த சேலரிக்கு பெட்வீன் இருந்தா கிரேடு 1, இந்த சேலரிக்கு பெட்வீன் இருந்தா கிரேடு 2, ஸோ இந்த சேலரிக்கு பெட்வீன் இருந்தா கிரேட் 3, ஸோ இந்த சேலரிக்கு பெட்வீன் இருந்தா நமக்கு 3. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிளை நம்ம கிரைட்டேரியாவா யூஸ் பண்ண போறோங்க. அந்த டேபிளையே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த கிரைட்டேரியாவா யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரேடை கால்குலேட் பண்ண போறோம். அதான் இதனுடைய பர்பஸ். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த டேபிளை பிரிச்சு எடுத்து அந்த டேபிளுக்கு இந்த கால்குலேட் பண்ண போறோம். அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? ஸோ இதுல என்ன பண்ணுவோம், இந்த கிரேடை நம்ம இங்க எடுத்து வர போறோம். ஸோ இங்க டேபிள என்ன பிரிண்ட் பண்ண போகுது, சேலரி as well as கிரேட். இந்த கிரேடை நம்ம எங்க இருந்து சூஸ் பண்றோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ட் சேலரி பெட்வீன் லோ செல் ஹை செல் ஆர்டர் பை எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி நேம். ரைட்? ஸோ இப்போ எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இப்போ நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு டேபிளா வந்துடும். அந்த டேபிளுக்கு இந்த ரேஞ்சை வந்து எப்படி கண்டுபிடிச்சு சேலரி. ஸோ சேலரி பெட்வீன் சேல் வந்து பெட்வீன் லோ செல் அண்ட் ஹை செல். ஸோ இந்த லோ செல் ஹை செல் இருக்கிறத பெட்வீன் எடுத்துக்கிட்டு இங்க கண்டிஷன் இந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து லோ சேலரி அண்ட் ஹை சேலரி. அண்ட் இந்த சேலரி கிரேட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி கிரேட் இந்த 3 டேபிளையும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இந்த 3 டேபிளையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி இந்த 3 டேபிளையும் நாம வந்து என்ன பண்ண போறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இப்போ கண்டிஷன் வச்சு எடுக்க போறோம். டிபார்ட்மெண்ட் நம்பர், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் சேமா இருக்கணும். அதே நேரத்துல சேலரி பெட்வீன் லோ சேலரி அண்ட் ஹை சேலரி. இதுல ஆர்டர் பை எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் எம்ப்ளாயி நேம். ஸோ இங்க வந்து ஆர்டர் பை இந்த ஆர்டர்ல இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு அது கரஸ்பாண்டிங் நமக்கு இந்த கிரேடு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5000 கிரேடு 4 இது வந்து கிரேடு. இப்படி இது கரஸ்பாண்டிங் கிரேடு வந்து நமக்கு செஞ்சிடும். அந்த டேபிளை யூஸ் பண்ணி நமக்கு செஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேபிள்ல கிரைட்டேரியாவை போட்டுக்கிட்டு அந்த டேபிளை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த டேபிளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அடுத்த கேட்டகரி இப்போ வந்து இதுல அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஜாப் வந்து அனலைஸ்ட் அப்படிங்கிற ஜாப்பை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அனலைஸ் ஜாப். ஸோ எம்ப்ளாயி நேம், ஜாப், சேலரி, கிரேடு. ஸோ அந்த கிரேடும் நம்ம வந்து என்ன செய்யணும், சேலரி பெட்வீன் லோ செல் அண்ட் ஹை செல். ஸோ இந்த சேல் வந்து எங்க கிடைச்சிச்சு, சேலரி பெட்வீன் லோ செல் அண்ட் ஹை செல். ஸோ லோ செல் அண்ட் ஹை செல் எங்க இருக்குது, இந்த சேல் இருக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம 3ஐயும் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு டேபிள் வந்து லோ செல் அண்ட் ஹை செல் கிடைக்கும். ஸோ இந்த லோ செல் அண்ட் ஹை செல் வேல்யூக்கு இடையில இருக்கிற ஸோ இந்த சேலரி வந்து இங்க நமக்கு இதாயிடும். அதுக்கு கரஸ்பாண்டிங் கிரேடு வந்து நமக்கு கிடைச்சிடும் சேலரி கிரேட்ல. இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்புறம் கண்டிஷன். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின் இது பேரு. இப்போ நமக்கு வந்து நேச்சுரல் ஜாயின், அதாவது நமக்கு ஏற்கனவே இந்த கண்டிஷன் இதை வந்து நேச்சுரல் ஜாயின்ங்கிற ஒரு ஆப்ரேஷனை யூஸ் பண்ணோம்னா ஐடென்டிக்கல் காலத்தை அதுவே ஐடென்டிஃபை பண்ணிடும். நம்ம வேர் கண்டிஷன்லாம் போட வேணாம். நேச்சுரல் ஜாயின். ஸோ இப்போ நான் வந்து டேபிளை வந்து இஎம்பிஎல் நேச்சுரல் ஜாயின் வித் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டோம்னா அந்த வேர் கண்டிஷன் எம்ப்ளாயி நேம் டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர் நம்ம போட தேவையில்லை. ஸோ இந்த நேச்சுரல் ஜாயின் இட் செல்ஃப் இட் வில் ஐடென்டிஃபை த காமன் காலம் பெட்வீன் தட் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா அந்த வேர் கண்டிஷன்ஸ் வந்து அதுவே போட்டு நமக்கு கொடுக்கும். இதுதான் நேச்சுரல் ஜாயின். ஸோ நேச்சுரல் ஜாயின் இன் விச் ஒன்லி ஒன் ஆஃப் த ஐடென்டிக்கல் காலம் எக்ஸிஸ்ட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஜாயின். ஸோ ஒரே ஒரு ஐடென்டிக்கல் காலம் 2 டேபிளும் இருந்ததுன்னா அதை மாதிரி நமக்கு எடுத்துட்டு வரும். அடுத்தது
இப்போ இங்க வந்து என்ன நான் சொன்னேன், need not specify a joint condition. It's a natural joint, right? So common field வந்து appropriate common field அதுவே எடுத்துக்கும், automatically it will take. So this is a natural joint. நம்ம இப்ப நேச்சுரல் ஜாயின் பார்க்கலாம். அடுத்தது இப்ப ஜாயின் வெறும் ஜாயின் போட்டா நம்ம வந்து கண்டிஷன் பண்ணணும், யூசிங் சப் கிளாஸ் ஆஃப் ஜாயின் கிளாஸ். ஸோ ஹியர் யூ ஹாவ் டு யூஸ் ஆன் what condition and using so using condition. So இது வந்து சப் கிளாஸ் ஆஃப் ஜாயின், ஆன் அண்ட் யூசிங் வந்து சப் கிளாஸ். இதை நாம எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஜாயின்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Select is that on class require a complete join conditions, whereas using classes require only name of the field. Using வந்து name of the field, on வந்து condition, இங்க வந்து using வந்து name of the field. ஸோ எந்த ஃபீல்டை வந்து காமனா, இப்போ 2 ஃபீல்டு காமனா இருக்குன்னு வச்சுங்க, எந்த ஃபீல்டை வச்சு இது வந்து நமக்கு வந்து நேச்சுரல் ஜாயின் பண்ணணுமோ அதை நம்ம யூசிங் சொல்லி பண்ணிடலாம். இப்போ ஆன் போட்டாலும் நமக்கு வந்து கண்டிஷனை கொண்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்கலாம். Produces eq join. Now you see this. இப்போ இந்த இது வந்து நமக்கு வந்து நம்ம முன்னாடி உள்ள புரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரைட்? ஸோ கமா இது நம்ம வந்து ஜாயின் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் கண்டிஷன். இப்போ இதே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நேச்சுரல் ஜாயின் போட்டு சிம்பிளா பொறி எழுதிடலாம். இதே ரிசல்ட் தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆக போகுது நேச்சுரல் ஜாயின் போட்டா. இப்போ பாத்தீங்கன்னா இதே அதே டேபிள் அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா நேச்சுரல் ஜாயின் கொடுத்தோம். கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி பொறி எழுதுறதுக்கு பதில நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த பொறிக்கு பதிலாக நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி நேச்சுரல் ஜாயின் டிபார்ட்மெண்ட். இங்கே நம்ம கண்டிஷன் எழுத முடியாது, பொறியை சிம்பிளா எழுதிடலாம். இவ்வளவுதான் பொறி. நம்ம பொறி கொடுத்தோம்னா நமக்கு இந்த டேபிள் கிடைச்சிடும். இந்த டேபிள் தான் நமக்கு முன்னாடி உள்ள அந்த இது. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட். இந்த டேபிளும் சேம் ரிசல்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. இந்த டேபிளும் சேம் ரிசல்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. இங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ யூ புட் கண்டிஷன். இந்த கண்டிஷனை நேச்சுரல் ஜாயின் வந்து தானாவே எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அப்போ நமக்கு என்ன எழுதுனா போதும், இந்த கேஸ் EMBL செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMBL ஜாயின் டிபார்ட்மெண்ட் போட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா எந்த காலம் வந்து நமக்கு காமனா இருக்குதோ அந்த காலத்தை எடுத்துக்கிட்டு அந்த காலத்தை ஆக்சுவலா ஒரே ஒரு ட்ரிப் தான் நமக்கு பண்ணும். ஸோ இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா செலக்ட் காமன்னா எடுத்துக்கிட்டது என்னது டிபார்ட்மெண்ட் நம்பர், அதை முன்னாடி கொண்டு வந்துடும். காமனா எடுத்துக்கிட்டு முன்னாடி கொண்டு வந்துடும். அடுத்தது எல்லாத்தையும் ஒரு ஈஸியா கொண்டு வந்து போட்டுருவோம். ஸோ அந்த இதை வந்து நமக்கு நம்ம வந்து இதையும் நமக்கு எழுத தேவை. பாருங்க, இதுதான் காமன் ஃபீல்டு, அது நேச்சுரல் ஜாயின் எடுத்திருக்கு. ஸோ அந்த காமன் ஃபீல்டை முன்னாடி போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் உள்ள இன்ஃபர்மேஷன், அப்புறம் செகண்ட் ரெக்கார்டில் உள்ள இன்ஃபர்மேஷன். காமன் ஃபீல்டு முதல் வரும், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள். ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எம்ப்ளாயி, செகண்ட் டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட். இதை ரிவர்ஸ்ல போட்டோம்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயின் போட்டு நேச்சுரல் ஜாயின் போட்டோம்னா இந்த T2 ஃபர்ஸ்ட் வரும், T1 நெக்ஸ்ட் வரும். அதையும் நீங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது இதே மாதிரி நேச்சுரல் ஜாயின் நான் போடல, எனக்கு வந்து நான் இதே இன்ஃபர்மேஷன் வேணும்னா பொறி எப்படி எழுதலாம்னா நேச்சுரல் ஜாயின் போடாம ஜாயின் போட்டுட்டு நம்ம ஒரு சப் கிளாஸ் என்ன கொண்டு வந்திருக்கோம், யூசிங் என்ன ஃபீல்டை வச்சு டிபார்ட்மெண்ட் நம்பர். இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் இங்க நேச்சுரல் ஜாயின் போட்டோம். இங்க வந்து ஜாயின் யூசிங் ஜாயின் 2 டேபிள் ஜாயின் பண்றோம், EMBL அண்ட் டிபார்ட்மெண்ட். எதை யூஸ் பண்ணி, டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிற காமன் காலத்தை யூஸ் பண்ணி கொண்டு வந்துடணும். இதுவும் அதே ரிசல்ட்டை தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இது அடுத்த வே ஆஃப் ரைட்டிங் பொறி, அனதர் வே ஆஃப் ரைட்டிங் பொறி. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இது வந்து அதே தான் நமக்கு வந்து என்ன, எம்ப்ளாய்க்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம், EMBL E, டிபார்ட்மெண்ட் D. இங்க எடுக்கும்போது EDA டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் EDA.
இப்போ வந்து ஆன் கண்டிஷன் போட்டுக்கலாம். கண்டிஷன் நாம இங்க எழுதிடலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMBL அண்ட் ஜாயிண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹியர் ஆன் கண்டிஷன்ஸ் வந்து இது. இந்த ஆன் கண்டிஷன்ஸ் போடுறது வந்து நமக்கு என்ன பண்ணும், ரிப்பீட் வரும். பாருங்க, இதுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள் அப்படி நமக்கு வந்து என்ன பண்ண அப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டு ரெண்டு கண்டிஷன் போடுற மாதிரி தான், ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின் மாதிரியே தான் இங்க வருது. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி கொரிய நம்ம வந்து கவனமா பார்த்து என்ன இன்ஃபர்மேஷன் தேவைன்னு இருக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம அந்த கொரிய நாம எழுதணும். நேச்சுரல் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலயும் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். வேர் கண்டிஷன் போட்டு சேலரி கிரேட்டர் தேன் 2000. ஸோ 2000 அந்த அதே ரிசல்ட்ல நாம என்ன பண்றோம், இன்னொரு ஃபில்டர் போடுறோம். அதான் வேர் சேலரி கிரேட்டர் தேன் 2000. ஸோ 2000க்கு சேலரிக்கு மேல உள்ள ரெக்கார்டு மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படி சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ அதே போல அடுத்ததுக்கு வந்து என்னன்னா, அதே தான் நம்ம என்ன பண்றோம், வேரியபிள் நேம்ஸ் கொடுக்குறோம். EMB இங்க பாருங்க, இதுல வேரியபிள் நேம் கொடுக்கல, இதுல வேரியபிள் நேம் கொடுக்கல. இங்க வந்து வேரியபிள் நேம் கொடுத்து இங்க வந்து ஆன் கண்டிஷன்ல 2 ஈக்குவல் கொடுத்து வேர் சேலரி. இந்த ரெண்டு கொரியும் சேம் தான், ஆனா எழுதுற விதம் தான் டிஃபரன்ஸ். ஸோ ரிசல்ட் வந்து ரெண்டும் சேமா தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க வந்து நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க வந்து வெறும் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெறும் ஜாயின் யூஸ் பண்ணா நம்ம கண்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும். ரைட். இங்க நேச்சுரல் ஜாயினுக்கு கண்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம். இங்க கண்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணா நமக்கு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும் ரெண்டும். இங்க வந்து அந்த ரெப்படிஷனே கிடையாது. ஸோ காமன் காலம் முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேபிள்ல உள்ள இன்ஃபர்மேஷன், அப்புறம் செகண்ட் டேபிள் உள்ள இன்ஃபர்மேஷன். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள். ஸோ இப்போ வந்து காமன் காலமும் 2 வாட்டி பிரிண்ட் ஆகும். அதனால அதை வந்து கவனமா பார்த்து. சரி, அடுத்தது இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த ரெக்கார்டு தான், திருப்பி பார்க்கணும் அவசியம் இல்லை. வாங்க, இப்ப பாருங்க, இதுல வந்து நான் வந்து ஒரு இது டிபார்ட்மெண்ட் ஜாயின். ஸோ இங்க வந்து என்னன்னா லெஃப்ட் ஜாயின். அடுத்த கண்டிஷன் வந்து ஜாயின்ல லெஃப்ட் ஜாயின் வந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் அப்புறம் எம்ப்ளாயி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள இது எல்லாமே என்ன பண்ணோம்னா அந்த அது கரஸ்பாண்டிங் எம்ப்ளாயி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் லெஃப்ட் ஜாயின் போட்டிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டிபார்ட்மெண்ட் இந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம், லெஃப்ட் ஜாயின் ஆன் த கண்டிஷன். ரைட். ஸோ இப்போ வந்து இதுல பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டார் ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள ஆல் டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொகேஷன், அப்புறம் எம்ப்ளாயில உள்ள எம்ப்ளாயி நேம் அண்ட் MGR மட்டும். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணும், இதை வந்து நேச்சுரல் லெஃப்ட் ஜாயின் போட்டு, லெஃப்ட் ஜாயின்னா என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் என்னன்னா லெஃப்ட் ஜாயின் போட்டோம்னா லெஃப்ட்ல உள்ள டேபிள் எல்லாம் வந்துடும். ரைட்ல இந்த டேபிளுக்கு என்ட்ரி இல்லைன்னா, அது கரஸ்பாண்டிங் என்ட்ரி இல்லைன்னா இப்படி நல்லுன்னு போட்டு லெஃப்ட் டேபிள்ல உள்ள கண்டென்ட் எல்லாமே வந்துடும். ரைட் டேபிள்ல உள்ள இப்போ மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் ஆனது, மேட்ச் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி நல்லுன்னு வந்துடும். இதுதான் லெஃப்ட் ஜாயினோடது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குது. நான் ரைட் ஜாயின்ல வந்து L1 L2 இருக்குது. இப்போ வந்து L1 L2 இது வந்து ரைட் ஜாயின், ரைட் டேபிள் R2. இப்போ வந்து காமனா இருக்கிறது வந்து L1 L2. ஸோ L1 L2 காமன்னா அப்போ L1 R1 வந்துடும், L2 R2 வந்துடும். அந்த L3க்கு காமன் இல்லை, அதுக்கு நல் போட்டுரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து எம்ப்ளாயி கிடையாது, மார்க்கெட்டிங் எம்ப்ளாயி கிடையாது, ப்ரொடக்ஷன் எம்ப்ளாயி கிடையாது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு எம்ப்ளாயி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடும், நல்லுன்னு வந்துடும். இது லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின் போடும்போது ரைட்ல உள்ள கண்டிஷன்ஸ் வரும், லெஃப்ட்ல உள்ளது இல்லைன்னா நல்லுன்னு வந்துடும். இது வந்து எம்ப்ளாயி ரெக்கார்டு. மறுபடி இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டே ஆட்களை காணும். ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆட்கள் காணும், மார்க்கெட்டிங்ல ஆட்கள் காணும், ஆட்கள் கிடையாது. மார்க்கெட்டிங் ஆட்கள் கிடையாது. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொடக்ஷன்ல ஆட்கள் இல்லை. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணிடும்னா நல்லு கொண்டாந்து
கொடுத்துருக்கோம். அதை காட்டுறதுக்காக தான் இந்த டேபிளை நம்ம வந்து போட்டிருக்கோம். ரைட். நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள் இருக்குது. ப்ராடக்ட் டேபிளில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ராடக்ட் ஐட்டம் 1000, 1000, 2000, 3000, 4 டவ் ஹமாம் தென் மெடிமேக்ஸ் மேஷின் சாண்டல் சப்ளையர் ஐடி வந்து 2001, 2002 யூனிட் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தாப்புல ஆர்டர் ஐட்டம் வந்து ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி இந்த மாதிரி ஒரு டேபிளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இந்த டேபிளில் வந்து ஆர்டர் ஐடி அண்ட் ப்ராடக்ட் ஐடி அண்ட் குவான்டிட்டி இருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி, நேமு, சிட்டி, கண்ட்ரி அண்ட் இப்போ இந்த 4 டேபிள் இருக்குது. இந்த 4 டேபிள்ல இருந்து அந்த ஆர்டருங்கிற ஒரு டேபிள் இருக்குது. அடுத்தது ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட், கஸ்டமர் ஐடி, டோட்டல் அமௌண்ட். இந்த மாதிரி 4 டேபிள் இருக்கு. இந்த 4 டேபிள்ல இருந்து நமக்கு வந்து டேட்டாவை என்னென்ன டேட்டாவை எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம். செலக்ட் நேம், ஃபோன் நம்பர், ஆர்டர் டேட் ஃப்ரம். அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம்லாம் என்னென்ன டேபிளில் இருக்குன்னு பார்க்கணும். நேம், ஃபோன் நம்பர், ஆர்டர் டேட். ஆர்டர் டேட் வந்து எங்கே இருக்கும்? ஆர்டரில் இருக்கும். நேம், ஃபோன் நம்பர் வந்து கஸ்டமர் நேமில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டர், கஸ்டமர் இந்த 2 டேபிளையும் எடுத்துக்கிட்டு அந்த 2 டேபிளில் காமனாக வந்து கஸ்டமர் ஐடி, ஆர்டர் கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஐடி இந்த 2 காமனா இருக்குது. அந்த காமனா இருக்க டேபிள்ல இருந்து எடுத்து நேம், ஃபோன் நம்பர், ஆர்டர் டேட். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து என்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டேட்டா பார்க்கறதுக்கு இந்த 2 டேபிளையும் நம்ம எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆர்டர் டேபிளையும் எடுத்துக்கிட்டோம், கஸ்டமர் டேபிளையும் எடுத்துக்கிட்டோம். இந்த 2க்கும் காமனா ஒரு ஃபீல்ட் இருக்குது. அது வந்து கஸ்டமர் ஐடி. அந்த கஸ்டமர் ஐடி வச்சு நம்ம கண்டிஷன் போட்டு எடுத்துடுறோம். எடுத்தோம்னா நமக்கு வந்து நமக்கு என்ன ரிசல்ட்லாம் வேணும்? நேம், ஃபோன் நம்பர், ஆர்டர் டேட். ஸோ இந்த நேம், ஃபோன் நம்பர் கரஸ்பாண்டிங் ஆர்டர் டேட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது நமக்கு வந்து அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஆர்டர் நேம், டோட்டல் நம்பர், நேம், சிட்டி, கண்ட்ரி. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிரிண்ட் பண்ணணும்னா நமக்கு அதே தான் நம்ம கஸ்டமர் ஐடி. ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு இன்னொரு வேற இன்ஃபர்மேஷன்ஸ் சிட்டி. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துரும் இங்கே. நெக்ஸ்ட் அந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், எந்தெந்த டேபிள் நாம வந்து பார்ட்டிஷன் ப்ராடக்ட் பண்ணணும், எந்த கண்டிஷனோட நம்ம போடணுங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா பார்க்கணும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஐடியா. ஸோ இப்போ வந்து ஆர்டர் ஐட்டம் இந்த 2 வச்சு ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட்டு, ப்ராடக்ட் ஐடி அண்டு குவான்டிட்டி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இது எந்தெந்த டேபிள் இருக்குன்னு பார்த்து அந்த 2 டேபிளையும் மெர்ஜ் பண்ணி எந்த கண்டிஷன்ஸ் வந்து காமன் கண்டிஷனோ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இதோ அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேரியபிள் நேம் கொடுப்பேன். வேற ஒன்றும் இங்கே வந்து சேஞ்ச் இல்லை. இப்போ வந்து நான் 3 டேபிளையுமே மெர்ஜ் பண்ணிட்டேன். எனக்கு டேட்டா வேண்டியது வந்து 3 டேபிள்ல இருந்து வேண்டியிருக்குது. ஸோ ஆர்டர், ப்ராடக்ட் அண்டு ஐட்டம் அந்த 3 டேபிள்ல இருக்குது. ஸோ அப்போ 3 டேபிளையும் நம்ம வந்து காட்சியம் காட்டணும். ஆர்டர், ப்ராடக்ட், ஐட்டம். ஸோ ஆர்டருக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஐக்கு ஒரு. ஸோ இந்த ஓபிஐ எல்லாம் நம்ம மறுபடியும் இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஓ ஆர்டர் நம்பர், ஓ ஆர்டர் டேட், பி ப்ராடக்ட் நேம், ஐ குவான்டிட்டி, பி யூனிட் பிரைஸ் இவ்வளவும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ இதில் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன். ஸோ ஆர்டருக்கும் ஐட்டத்துக்கும் காமன் வந்து ஆர்டர் நம்பர், ஆர்டர் ஐடி. இங்கே ப்ராடக்ட்டுக்கும் ஐட்டத்துக்கும் ப்ராடக்ட் ஐடி காமன் நம்பர். ஸோ இந்த 2 எடுத்துக்கிட்டு இதில் நம்ம வந்து எந்த ஆர்டரில் போடணும்னா அசெண்டிங் ஆர்டர் வந்து என்ன பண்ணுவோம், ஆர்டர் நம்பரை வச்சு அசெண்டிங் ஆர்டர் வச்சுக்கணும். ஸோ ஆர்டர் நம்பர் வந்து 1, 2, 3 சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல இங்கே வந்துடும். இன்னொரு வீடியோ லெக்சர் வந்து நம்ம வந்து செட் ஆப்ரேஷனுக்கான லெக்சரை நம்ம அடுத்த வீடியோ லெக்சர்ல நம்ம பார்க்கலாம். வணக்கம் மாணவர்களே, நன்றி.